இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது நல்ல சத்தான சுவையான பச்சைப்பயிறு இனிப்பு சுசியம். இது நம்ம பச்சைப்பயிரும் வெல்லமும் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இது சுயம்னு சொல்லுவாங்க. வாங்க இனிப்பு சுசியம் எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு Erode Ammi Samayal. ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த அரிசி உளுந்தையும் தான் நம்ம நல்லா மாவாக அரைச்சி இதில் தான் நம்ம பச்சைப்பயிறு உருண்டையை டிப் பண்ணி சுசியம் செய்ய போகிறோம். 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம அதை வேக வைக்கணும். பச்சைப்பயிரை தண்ணியில் கொட்டி வேக வச்சுக்கலாம். 2 உப்புக்கல் போட்டு வேக வைக்கணும். நம்ம பச்சைப்பயிரை ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. பச்சைப்பயிர் பளபளன்னு இருக்கணும், ஆனால் உள்ள வெந்திருக்கணும். பச்சைப்பயிரை வேக வச்சு சரியா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான கண்டிஷனில் பச்சைப்பயிர் வெந்திருக்கு. பச்சைப்பயிர் பளபளன்னு இருக்கு, ஆனால் உள்ள நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி வேற தட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்க, பச்சைப்பயிர் பளபளன்னு இருக்கு, ஆனால் உள்ள நல்லா வெந்திருக்கு. இந்த கண்டிஷனில் நம்ம இறக்குனாதான் நம்மளுக்கு பச்சைப்பயிர் உருண்டை நல்லா பிடிக்க முடியும். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவை அரைச்சிக்கிட்டோம். மாவு ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது மீடியம் லெவலில் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. பச்சைப்பயிரை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு நல்லா பொடியாக வரும். அரைச்சோம்னா இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பச்சைப்பயிரை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணின வெல்லமும் நம்ம சேர்த்து ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம். பச்சைப்பயிரும் வெல்லமும் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம பச்சைப்பயிரும் வெல்லமும் நல்லா ஒன்றா கலந்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் நல்லா உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் நம்ம உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூடான சுவையான பச்சைப்பயிறு இனிப்பு சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நல்ல சத்தான இனிப்பு சுசியம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஈரோடு அம்மி சமையல் வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.